ஹலோ ஆல் எல்லாருமே பொங்கல் நல்லபடியா ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே லாஸ்ட் வீக் பயங்கரமா என்ன பண்ணிருப்பீங்க, ஹாலிடேஸ்ல இருந்திருப்பீங்க. இன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஸ்டிச்சிங்க்கோ. சேம் நானுமே அதே மாதிரி தான். இந்த 1 வீக் ஃபுல்லா எதுவுமே ஸ்டிச்சிங் பண்ணல. நல்லா ஜாலியாட்டும் சுத்திட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து பொங்கலுக்கு ஆக்சுவலா அந்த கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னுமே வாங்க வரல. ஊருக்கு போற அவசரத்துல அவசரமா உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு போனேன். இந்த ஸ்டோன் வைக்கிறது, இந்த போ வைக்கிறது எல்லாமே வீட்டுல என்னோட சிஸ்டர் பேலன்ஸ் ஒர்க் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவ்வளவு அவசரமா பண்ணி கொடுத்து கடைசியில அவங்க வாங்க வரல. என்ன ரீசன் தெரியல. அதை எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் உங்ககிட்ட காட்டுறேன். பொங்கலுக்கு நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து முடிச்சு கொடுத்தோம், நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம். பொங்கல் ஆர்டர்ஸ்க்கான விளாக்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, சரியா? இப்போ வாங்க இது எப்படி பண்ணிருக்கேன்றதை காட்டலாம். இது வந்து ஆக்சுவலா அவங்க மெட்டீரியலா வாங்கி கொடுத்துட்டாங்க. உள்ள வந்து நான் சாட்டின் அப்புறமா காட்டன் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன், சரியா? அதுக்கு மேல இந்த மாதிரி பிரிண்டட் நெட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம 3 லேயர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து பிளைன் நெட் தான். லைட்டா மீதி இருந்த துணியில பஃப் ஸ்லீவ் வச்சுட்டோம், சரியா? ஸோ ஸ்லீவோட எண்ட்ல இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஸ்டோன் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து பிளேட்டட் தான். இங்க வந்து பிளைன் நெட் வாங்கி கொடுத்தாங்க. பிளஸ் உள்ள பாத்தீங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் இருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லைனிங் மெட்டீரியல் இருக்கு. இதை வந்து நான் அம்பர்லா கட் கொடுக்காம இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து கேதரிங் பண்ணி இங்க ஃபுல்லாவே பிளீட்டட் பண்ணிருக்கேன். ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் நல்லா இருக்கு. அப்புறமா ஹிப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போ பண்ணியாச்சு. ஸோ போ வச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு. குட்டீஸ் அப்படின்னாலே போ தானே அழகு. ஸோ இது வந்து ஒரு 5 வயசு, ஒரு 4 to 5 வயசு பொண்ணுக்கான ட்ரெஸ் தான் இது. கீழே இன்னும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேயர் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு கிளாத் வந்து பத்தல. இந்த இடத்துல பிரில் வச்சிருந்தோம்னா இன்னுமே இந்த ட்ரெஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கும். பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஜிப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ குட்டீஸ் அப்படின்னாலே ஜிப்பு தானே நல்லா இருக்கும், அதனால ஜிப்பும் கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலா இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இதுதான். எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரேட், இந்த ட்ரெஸ்ஸுக்கான சார்ஜ் வந்து நம்ம ஒரு 500 அதை மாதிரி வாங்கிக்கலாம். மினிமமா சொல்றேன், அதிகபட்சமா நம்ம ஒரு 1000-1500 எல்லாம் வாங்குறவங்க இருக்காங்க. பட் வில்லேஜ் சைடு வந்து ஒரு 500-600 அந்த ரேட்டு தான் நம்மளால வந்து வாங்க முடியும். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அண்ட் பொங்கல் வாக் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.